வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் அமல். ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திருத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி கள்ளச்சாராய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதில் ஜாமீன் பெற முடியாது. சட்டவிரோத மதுபானங்கள் வைத்திருந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாளை முதல் ஊரக பகுதிகளில் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பத்திரப்பதிவு மூலம் ஒரே நாளில் தமிழ்நாடு அரசிற்கு 224 கோடியே 26 லட்சம் ரூபாய் வருவாய். 20,310 ஆவணங்கள் பதிவாகி உள்ளதாகவும் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை தகவல். உடல் நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதாக தகவல். அதிமுக தலைமையிடம் புகார் அளித்த கட்சி நிர்வாகியை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. செல்போனில் பேசிய ஆடியோ இணையதளத்தில் வைரலானதால் கட்சி நிர்வாகிகளிடையே சலசலப்பு. வேலைக்கு கேட்கிற வேலைக்கு வர முடியாது. உங்ககிட்ட யார் வேலை கேட்டது? உங்ககிட்ட யார் வேலை கேட்டது? நீ தானே கேட்ட. யாரு கேட்டது? உங்ககிட்ட எல்லாம் வேலைக்கு கேட்கலங்க. உங்ககிட்ட வேலை கேட்டதுக்கு நாங்க வேலை கேட்டான். யாரு கேட்டது? யாருங்க கேட்டது? யாரு கேட்டது? நிலையில்லாத ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்களை பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்படும் மத்திய அரசு உண்மையானவர்களை வாழ விடாது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். காமராஜர் இருந்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் 60ற்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் நடைபெற்று இருக்காது. சமூக நீதிக்கு அடித்தளமிட்டவர் காமராஜர் எனவும் விருதுநகரில் ஆளுநர் RN ரவி புகழாரம். மதுவிலக்கு சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களின் வங்கிக் கணக்குகளை உடனடியாக முடக்க வேண்டும். வட மாவட்டங்களில் கள்ளச்சாராய சம்பவங்களை கட்டுப்படுத்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அதிரடி நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகளில் அடையாளம் தெரியாத சடலங்களை தகனம் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இன்று இசைஞானி இளையராஜாவின் பிரம்மாண்ட இசை கச்சேரி நந்தனம் YMCA மைதானத்தில் மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. இளையராஜாவின் இசை கச்சேரிக்கு வருபவர்களுக்கு கட்டணமில்லா மெட்ரோ பயணம். பேடிஎம் இன்சைடர் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கலக்கிய விழிப்புணர்வு ஃபேஷன் ஷோ. மாடல்களை மிஞ்சும் அளவிற்கு நவீன ஆடை அணிந்து நளின நடை போட்டு ரேம்ப் வாக். எழும்பூர் பணிமனையில் கால்வாய் அமைக்கும் பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து. எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நாளை நடை திறப்பு. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவிப்பு. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். கடந்த சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட கடற்கரையில் இன்று அலைமோதிய கூட்டம். ஈரோடு கொடிவேரி அணையில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. புதுச்சேரியில் பாஜக சார்பில் சிறப்பு செயற்குழு அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் ஆலோசனை. உலகத்தின் பின்டெக் நகரமாக மும்பையை உருவாக்குவதே எனது இலக்கு. வதாவன் துறைமுகத்தினால் 10 லட்சத்திற்கும் கூடுதலான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் 20,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு மைசூர் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை. காஷ்மீர் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கிய மத்திய அரசு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகள் கூட்டம். ஒரே நாளில் 2,86,000 பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி இந்திய அணி அசத்தல். TNPL தொடரில் மதுரை பேந்தர்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதல். 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மதுரையை வீழ்த்தி திருப்பூர் அணி அசத்தல். முன்னாள் வீரர்களுக்கான உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் கோப்பையை வென்றது யுவராஜ் தலைமையிலான இந்திய அணி. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் போட்டி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லைகா கோவை கிங்ஸ் அபார வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஹங்கேரியில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து ஓபன் பிரிவில் குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா தேர்வு.